வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 5 மினிட்ஸ் தோசைங்க. இதுக்கு ராகி மாவு, கோதுமை மாவு ரெண்டுமே தேவைங்க. பாருங்க, ராகி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேங்க. எந்த அளவு ராகி மாவு எடுக்கிறோமோ அதே அளவு கோதுமை மாவு எடுத்துக்கணுங்க. அதே அளவு கோதுமை மாவு எடுத்தாச்சு. இப்ப இதுல கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு ஸ்பூன் இருக்கிற மாதிரி சீரகத்தை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, ஒரு மிளகா போட்டா போதும். கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி எல்லாம் போட்டுடலாங்க. இது கூட உப்பு போட்டுடலாங்க. உப்பு நம்ம ருசிக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எந்த டம்ளர்ல அளக்குறோமோ அந்த டம்ளர்ல இப்ப 2 டம்ளர் மாவு போட்டிருக்காங்க. அதுல 4 டம்ளர் தண்ணி ஊத்துனா சரியா இருக்குங்க. அளவு நம்மளுக்கு 1 டம்ளர் மாவு எடுத்தா 2 டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்குங்க நம்மளுக்கு. இப்ப மாவை நல்லா கலக்கிடலாங்க. பாருங்க, மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. ரவா தோசை ஊத்துற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சரியா இருக்குங்க. இந்த நம்ம மாவு இது இந்த கன்சிஸ்டன்சில ஊத்துனோம்னா கரெக்டா வருங்க. பாருங்க, நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் 5 மினிட்ஸ் டயட் தோசை எவ்வளவு அழகா ஊத்த வருதுன்னு பாருங்க. அப்படியே லேசா சூப்பரா ஓட்டையா ரவா தோசை ஆட்டமே ஊத்த வருதுங்க. இதுக்கு லைட்டா கொஞ்சமா ஆயில் போட்டா போதுங்க. கொஞ்சமா ஆயில் போட்டா போதும். திருப்பி போடுறதும் ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. ரொம்ப ஈஸிங்க. ஈஸியா அது திருப்புறதுக்கு வந்துருங்க. பாருங்க, அப்படியே வந்துருது திருப்புறதுக்கு. சூப்பரா மொறுமொறுன்னு நம்மளோட ராகி தோசை ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்க எவ்வளவு அழகா சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ரோஸ்டா இருக்கு பாருங்க. இதுக்கு ஆயில் எதுவுமே தேவையில்லைங்க. நிறைய ஊத்த வேண்டாம். சும்மா ஒரு டிராப் ஊத்தினா போதும். அவ்வளோ அழகான டயட் தோசை நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. பாய்.